ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸோட திட்டம் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கிளாஸில் வந்து எப்படி ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ஒரு டிசைனை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர பிகினர்ஸ்க்கு ஈஸியாக எப்படி போனால் எப்படி பண்ணலாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கும் புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் கூட ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கம்மி பட்ஜெட்டில் குட் குவாலிட்டியில் சூப்பர் ஆரி ப்ளவுசஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ட்ரேசிங்கில் எப்படி ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணலாங்கிறத மார்க்கிங் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, வெல்கம் பேக் டு டிடிகுயின் ஃபேஷன் சேனல். ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்லேயும் பிரிண்ட் எடுக்கலாம், A3 ஷீட்லேயும் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் A3 ஷீட்லேயே ஒட்டுக்காவே பிரிண்ட் எடுத்துக்கிங்க. A4 ஷீட்டை விட A3 ஓகே பெட்டர். வாங்க இப்போ டிசைன் எப்படி நம்ம சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸ் டிசைனில் நான் இப்போது ஏதாவது ஒரு பேட்டர்ன், அதாவது நான் பீகாக் பேட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கிறீங்க. இப்போ நான் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன், ஆரி ஒர்க் பீகாக் டிசைன் சொல்லி சர்ச் பண்ணிவிட்டேன். இப்போ இதை சர்ச் பண்ணோன்னே இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா என் நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கங்க. எனி டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணால் நான் கால் அட்டன் பண்ணுவேன். இப்போ பீகாக் டிசைன் போட்டோன்னே இந்த மாதிரி நிறைய விசிபிள் ஆகுது. அதில் இமேஜஸ்க்கு போனீங்கன்னா இன்னும் நிறைய வரும். இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ வருதா? அப்போது நான் வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்போ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு அதே இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா அது ஒரு கொஞ்சம் நல்லா டச் கொடுத்தீங்கன்னா இமேஜஸ் டவுன்லோடட், அதாவது டவுன்லோடட் இமேஜஸ் வந்துருச்சா. இப்போ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஒன்றைனா நான் எப்படி பண்ணுறேன்னு தயவு செஞ்சு பாருங்கள். இதுவே நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதும் நான் சொல்லித்தரேன். அதாவது பிகினர்ஸ்க்கு எப்படி சொன்னால் புரியும்னு இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணி A4 ஷீட்லேயும் A3 ஷீட்லேயும் பிரிண்ட் எடுத்துருக்கேன். A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தால் இப்படி தான், ஓகேங்களா. நீங்கள் வந்து முன்னாடி அதை ஒயிட் அண்ட் பகுதியை வந்து நீங்கள் வந்து அதை மடித்து விட்டுட்டு இந்த நம்ம பிரிண்ட் எடுத்தது மட்டும் இப்படி மடித்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆனால் இன்ச்சஸாக அதோட லென்த்து வித்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் வருது. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 inches, இப்படி வந்து பார்த்திங்கன்னா 6 inches இருக்கும். ஆனால் நம்மளுடைய A3 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ பாருங்கள் இதோட வித் பார்த்திங்கன்னா 7 inches வருது. இப்படி பார்த்திங்கன்னா 10 inches வருது. பார்த்திங்களா, அதில் 8ம் 6 இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 இருக்குது. இதுக்கும் அதுக்கு இதோட டிஃப்ரென்ஸு. ஆனால் நீங்கன்னா A3யோட பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். அதுக்காக ஏன்னா நம்மளோட நெக்கோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தானே, அதனால தான். இப்போது இந்த A3 ஷீட்டில் இந்த டிசைன் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டோம். இப்போ எப்படி ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறங்கிறத பிகினர்ஸ்க்கு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இப்போது இந்த ட்ரேசிங் ரொம்ப லென்த்தாக இருக்கனால நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி A3 சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து இதை வந்து மடித்து கட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு நெக் டிசைன் பண்ணணும், ஸ்லீவ் டிசைன் பண்ணணும், ஃப்ரண்ட் நெக் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்லீவ் போட்டால் போதும், நீங்கள் டபுள் ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணதை வந்து என் அலோ ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் நெக்கு தான் போட போகிறேன். அதனால் நெக் டிசைன் எப்படி வரும், நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் மார்க்கிங் பார்த்துருப்போம், சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் வந்து கிளாத்தில் இது வந்து ட்ரேசிங் பேப்பரில் ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃப்ளோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த அலோ ப்ளவுஸ் வச்சு இப்படி ரெண்டாக இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ் நான் எப்படி உங்களுக்கு அந்த மார்க்கிங் மெத்தட் சொன்னால் சேம் அதே தான் ட்ரேசிங்லேயும். இப்போ வந்து
இப்போ கீழேயும் மார்க் பண்ணிக்கோ. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெக்கு தான் வேணும். கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் வரனால கிளியராக கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் புரியலைன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே இப்போ வந்து ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இப்படி வந்து ரெண்டு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. இப்போது மேலே பார்த்திங்கன்னா இந்த நெக்கு தெரியுமா, அதையும் நல்லா கரெக்டாக வச்சு சுருக்கமே இல்லாமல் அந்த இடத்த கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிங்க. நல்லா, அதாவது எந்த இடத்துலையும் சுருக்கமே இல்லாமல் கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம நெக் சைஸ் இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஏன் நான் உங்களை வந்து மார்க் பண்ணிக்கிங்க நான் சொல்கிறேன்னா, ப்ளவுஸ் மார்க்கிங்கே தான். பட் ஆனால் இதுக்கு வந்து ஜஸ்ட் யூ ஷேப் மட்டும் போட்டால் போதும், இதுக்கு இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மெத்தட் தான் நான் உங்களுக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடில் நம்ம ட்ரேசிங் மெத்தட்லேயும் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துலையும் மார்க் பண்ணக்கப்புறம் கீழேயும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் மார்க் பண்ணுறத கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஓகே, கரெக்டாக நடு சென்டரில் நம்ம வச்சுருக்க பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபுல்லாக நான் மார்க்கிங் பண்ணுறேன் பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து புரியும், இல்லைன்னா இது வந்து புரியாது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஏதாவது நான் மாற்றணும்னு நினச்சி நீங்கள் இருந்திருந்தாலும் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் மாற்றிக்கிறேன். பட் ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, மேலே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன், கீழே நெக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து நான் வந்து ஃபுல்லாக மெர்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மெர்ச் மீன்ஸ் எல்லாமே கூடு போட்டு சேர்க்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதையே மார்க்கிங் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாட்டர் லைன்ஸாக கொடுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். எடுத்த உடனே நீங்கள் அப்படியே மெர்ச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டாட்டர் லைன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா லைன்ஸ் எல்லாம் போடுங்க. ஓகேங்களா? மெதுவாக போடுங்க. நம்ம வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கோ இல்லை டைலரிங் பொறுத்தளவுக்கோ பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆடையை வந்து அழகாக வடிவமைக்க முடியும். அதுக்கோசரம் தான் பொறுமை ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? எது பண்ணாலும் பொறுமையாக பண்ணுங்கள். டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு டைமை ஒதுக்கிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இதை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி வந்து நம்ம நெக் ஷேப்பெல்லாம் போடும்போது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 2 இன்ச்சஸ் இன்னும் 1 இன்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி டாட்டட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மெர்ச் பண்ணிக்கிங்க. ஓகே? ஏன் நம்ம வந்து கர்வ் ஷேப்ஸ் இருந்தால் நம்ம நெக் டிசைன்ஸ் வந்து யூ ஷேப்பில், அதுக்கோசரம் தான். அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி அச்சு கொடுத்தோமோ சேம் அதே மெத்தேடே தாங்க. பட் ஆனால் இதில் வந்து பேக் சைடு வந்து நமக்கு வந்து அச்சு வந்து அப்படியே தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து ட்ரேசிங் பேப்பர்னா ஒன்றை வந்து அப்படியே அச்சிடுபடுத்து. இப்போது உள்ளே தெரிகிற அச்சுக்கு அப்படியே வெளியே வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ வந்து நான் வந்து நெக்கை வந்து நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் வந்திருக்கும். இப்போ இது வந்து அடியில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்படி அடியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து நான் மார்க்கிங் பண்ணும்போதும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் இருந்துச்சா, நம்ம லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ இதில் இருக்கிறது கரெக்டானு பார்க்கலாமா? பாருங்கள். ஒரு டிசைன் நம்ம வந்து ட்ரேஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அது எப்படி ட்ரேசிங்ஸில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ட்ரேசிங்கில் வந்து நமக்கு கொடுத்த ஆர்டர், அதாவது கஸ்டமரோடைய ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து அதோட அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி தாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ்க்கு 10 இன்ச்சஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஹைட் ஓகே, அந்த லென்த் ஓகே, பட் வித்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு விதம். அதுக்கோசரம் தான் அவங்களோட லென்த் வித்தெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கோசரம் பார்க்கும்போது இப்போ ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் என் வீடியோஸை கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ நான் வந்து இந்த கார்னரில் இப்போ வந்து இந்த பீகாக் டிசைன் பண்ணணும். இந்த பீகாக் டிசைன் பண்ணும்போது இப்போ இது வந்து கஸ்டமர் ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டிசைன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் எடுத்தது வேறு சைஸாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் சைஸ் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால நான் கஸ்டமர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து இந்த டிசைனை ட்ரெஸ்ஸிங் வெளியில் ட்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போது பீகாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீகாக் சைடு, இப்போ இந்த சைடு நான் வந்து எனக்கு பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். இது வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் இதுக்கு மேலேயே இந்த பீகாக் டிசைனை போட்டு காமிக்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து கிளியராக தெரியலனா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பென்சிலில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். நெக்ஸ்ட் நான் இங்க் பெனில் யூஸ் பண்ணி போடுவேன், ரெட் இங்க் யூஸ் பண்ணி. அந்த இங்க் பென் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக சொல்லித்தரேன், மறக்காம பாருங்கள். இப்போ இந்த பீகாக் டிசைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிண்டில் இருக்கிறத வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து அதை ட்ரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதை வந்து பென்சில், ஓகே, அதாவது பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளூ இங்க்கோ இல்லை ரெட் இங்க்கோ க்ரீன் இங்க்கோ உங்கள் சூஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து கொடுத்துக்கிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பென்சில்னால் பிகினர்ஸ் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பென்சிலில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் போட்டாலும் ஓகே தான். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி மாற்றி நான் இந்த பக்கமும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, குட் கேர்ள். குட் கேர்ள். பேட் கேர்லையா குட் கேர்ளா? ஓகே, சரி, அம்மாவுக்கு ஒர்க் இருக்கு.
இப்போ நான் பென்சிலை ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெட் இன்க்ரீஸ் பண்ணி நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெட் இங்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பிரைட்னஸ் காட்டும். அதுக்கோசரம் ரெட் இங்க் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இல்லைன்னா வந்து ப்ளூ இங்க் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது என்ன யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி எடுத்துக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்ம மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெட் இங்க் யூஸ் பண்ணி மேலேயே நான் பென்சிலுக்கு மேலேயே ட்ரா பண்ணிட்டு வந்துருக்கேன். இதையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. நான் வந்து நெக் டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் டிசைன் தான். சேம் நான் ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு எப்படி நான் உங்களுக்கு சொன்னனோ அதே தான். ஆனால் இதில் எப்படி வந்து நம்ம வந்து எப்படி இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நெக் டிசைன் மட்டும்தான் நம்ம எடுத்தோம். எப்படி நம்ம ஸ்லீவ் டிசைன்ஸ் போடுவோம், ஃப்ரண்ட் நெக் போடுவோம் அப்படிங்கிறது அப்போ அந்த யோசனை இருக்கும். அதுக்கு தான் ஒரு சின்ன ஐடியா வாங்க அது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ எப்பவும் போலவே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் நீங்கள் அது வந்து 3/4 ஹேண்டுக்கு பண்ணுறீங்களா இல்லை ஆஃப் ஹேண்டுக்கு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3/4 ஹேண்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ப்ளவுஸில் ஒரு 9 inches எக்ஸ்ட்ரா வைக்கணுன்ட்டு. அது போன ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் போய் பார்க்கலாமா இருந்தால் பார்த்துக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹேண்ட் டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம், வெறும் நெக் டிசைன் மட்டும் தான் எனக்கு எப்படி டக்கா பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கு செம்மையான ட்ரிக் இருக்குது. நிறையா பேத்துக்கு இது தெரியுமா தெரியலான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய குருஜி எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே வாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ் அதாவது ஹேண்ட் டிசைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி அக்கா நீங்கள் இந்த வெறும் நெக் டிசைன் மட்டும் வச்சு எப்படி நீங்கள் வந்து ஸ்லீவ் டிசைன் போடுவீங்கன்னு நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ரைட் சைட் பார்த்தா ஒரு டிசைன், லெஃப்ட் சைட் பார்த்தா ஒரு டிசைன். அப்போது நம்மளுடைய ஸ்லீவுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன்னா நம்மளுடைய நெக்கில் இருந்ததை தான் மோஸ்ட்லியெல்லாம் எடுப்பாங்க. இப்போது நான் இந்த பக்கம் இருந்த போர்ஷனில் பீகாக் ஆப்போசிட்டில் இருக்கிற டிசைனை அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள். இதே மாதிரி தாங்க ட்ரேஸ் பண்ணணும். உங்களுக்கு வெறும் நிறையா பேர் வந்து கஸ்டமர்ஸே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நெக் டிசைன்ஸ் மட்டும்தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் கிராண்ட் ப்ளவுஸு, ப்ரைடல் ப்ளவுஸு அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம நெக் டிசைன்லேருந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் இருக்குது. ஸ்லீவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது நிறையா பேர் ஐடியாஸ் யோசிச்சுருப்பீங்க. அதை இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். சென்டரில் நல்லா புட்டா ஸ்டெப் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதாங்க. கீழே அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அந்த குட்டி குட்டியாக எப்படி சொல்கிறது நம்மளுடைய ரேகை மாதிரி, அதாவது மயில் ரேகை மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதே டிசைன் தான் அப்படியே நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரும். ஓகேங்களா, அப்போ ஃப்ரண்ட் நெக்கையும் மார்க் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து நம்ம வந்து அக்கா நீங்கள் ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு இதுலேருந்து பாதி டிசைன் எடுத்துட்டீங்க. இது கவ் ஷேப்பில் தான் இருக்கு, யூனிக் டைப்பில் தான் இருக்கு. எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இழுக்கிறது எப்படிக்கா பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட். அதனால தான் நம்ம வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கா, யூ ஷேப்க்கு மேலே இருக்கிறது நம்ம வந்து ஸ்லீவ் போட்டிருப்போம். இப்போ கீழே அதாவது அந்த யூ கட் ஆக தெரியுதுங்களா, அந்த யூ கட் ஆக அந்த பேஜில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் நெக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டருக்கு கரெக்டாக வரும். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு லீஃப் கரெக்டாக வந்துடும், அந்த மயில் ரேகைகள். சரிங்களா? இப்போ இதையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் ஃப்ரண்ட் நெக்கையும் முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் நம்ம பேக் நெக்கு, ஸ்லீவு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு 3யும் நம்ம முடிச்சாச்சு. ஒரு நெக் டிசைன் மட்டும்தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரே ஒரு நெக் டிசைன் தான் டவுன்லோட் பண்ணோம், நம்ம 3யும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸஸ் மற்றும் இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் பார்க்க வந்தால் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களுக்கும் ஆரி கிளாஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு ஆரி ஒர்க் போடணும், எனக்கு பேங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், உமன்ஸ் தான், எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்ண முடியலை, ஆனால் நான் வீட்டிலேருந்து எதாவது பண்ணணும்னு வச்சுட்டா மறக்காமல் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு, அதோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. ஓகே, பாய், டேக் கேர்.